எந்த ஒரு அம்மாவாவது தன் குழந்தை இப்படி பிறந்துச்சுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்களா? அங்கே தாங்க டைரக்டர் ஜி வசந்தபாலன் ஒரு ஸ்பெஷலான ஒரு மேஜிக்கை கையாளுறாரு. என்னடா 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 செல்லம், என்ன பாய்? குழந்தை குழந்தை அவர மாதிரி இல்ல பாய், பாருங்க. அவன மாதிரி தான் இருக்கு. உள்ளமா கை கால்லாம் வளைஞ்சு போய். பாய், நான் அவர மாதிரி தான் குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டேன் பாய். என்ன பண்ண சொல்ற? கிட்டத்தட்ட 2010 இந்த மூவி ரிலீஸ் ஆகுது. இன்னும் வரைக்கும் இந்த சீன் பார்த்தா நம்மளுக்குலாம் ஒரு நிமிஷம் யோசிக்க தோணுது. சொன்னாங்க என்னால ஆஸ்பத்திரிக்கு வர முடியல. இப்ப எப்படி இருக்கா? அதாவது இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் நிறைய பேரை பாதித்தாலும் சில விஷயங்கள் அவங்கள சந்தோஷப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்குன இந்த சீன் இன்னும் வரைக்கும் பேசும் பொருளாக இருக்குங்க. நான் கூட உங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன். இதே தெருல நான் தரங்கிட்டு திரிஞ்ச பொண்ணு பாய். இன்னைக்கு இவரோட சேர்ந்து மானத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன். இதே கையங்காலமா நல்லபடியா புள்ள பிறந்தா நான் எவங்க கூட படுத்து பேத்துன்னு சொல்லுவாங்க பாய். ஆனா இப்ப யாரும் சொல்ல மாட்டாங்களா பாய்? இப்ப குள்ளக்கினசு புள்ளன்னு தானே சொல்லுவாங்க பாய். செல்லம், என் செல்ல குட்டி, என் அம்மா குட்டி பாய், என் புள்ளைய பாரு பாய். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் டிசபிலிட்டியை நிறைய விதமாக போர்ட்ரேட் பண்ணாலும் டைரக்டர் ஜி வசந்தபாலன் பியூட்டிஃபுல்லாக போர்ட்ரேட் பண்ணியிருப்பார். அதில் இந்த ஒரு சீன் இன்னும் பேசும் பொருளாக இருக்குங்க.